ஹேய் பார்ட்னர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்கோம். இப்படி பண்ணாங்க தயவு செஞ்சு சரியா ரைட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் அங்கே நிற்கி தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அங்கே நிற்கி பஸ் அந்த 4 லைட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பஸ் நிற்கி நம்ம இடையில வந்து நின்றுருக்கோம். எங்கே நிற்கும்னு தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பைபாஸ் நடு காட்டுக்குள்ளே நிற்கிறோம். பைபாஸ் தான் நடுக்காடார உனக்கு. ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு, கூட இருக்காங்க சாப்பிட்டு மேல்மருவத்தூர் கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம் இன்றைக்கி. நம்ம பண்ணாருன்னு நினைக்கிறேன். அண்ட் சம்திங் இன்னும் 2-3 கோயிலுக்கு கூட்டு போகிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எங்கெங்கே போகிறோன்ட்டு. அதிகபட்சமாக நம்ம எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி வீடியோ தான் போட்டிருப்போம். பட் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி கோயில் போகிற வீடியோ தான் போட போகிறோம். ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். இல்லைனா நான் கோயிலுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக இருக்குது. நைஸ்ண்ணா அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சுவேன். மூணு பாருங்க ரைட்டு. நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அவன் டென்ஷன் ஆகிட்டான். திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் மாதிரி பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ மீதி சாப்பாடு நல்லா இருந்துச்சு. மாப்பிள்ளை நல்லா போட்டுருந்தாங்க. சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. உண்மையாக மூஞ்சியும் காட்டலாம். காட்டியாக போச்சு. நீ வந்து பார்த்தீங்கன்னா டீமாக போகிறோம். அதான் காட்டியாச்சாங்க. காட்டிட்டு தான் இருக்க. நீ ஏன் காட்டியாச்சு. எல்லாரும் மூஞ்சியும் காட்டியாச்சு. ஃப்ரெண்டில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே போ அங்க இருந்து அங்க. அப்படியே நான் போக மாட்டேன். ஒரு சின்ன சூப் போடா. வேணாம். இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். பஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரை தூக்கி போய்கொண்டே இருக்கிறது. இப்படி ஸ்லோவாக இருக்கும். சவுண்டு கேட்காது. கண்டுக்கக்கூடாது. இவங்களையும் காமிக்கணும்னு உயிர் எடுக்காங்க. இந்த ஒருத்தன் அப்படியே இவர் தான் எங்களோட டீமோட முக்கிய மஞ்சள் ஆமா அந்த லைட் அமைச்சு சொல்லு. ஸோ கைஸ் பார்க்கலாம். நம்ம மேல்மருவத்தூர் போயிட்டு சந்திப்போம். அப்படி எப்படின்னு போவோம். பாடி பில்டர் இது வீடியோ மறுபடியுமா? சரி, ஒன்ஸ் மோர் பாடி பில்டர் காமிக்கணுமாப்பா? பார்த்துக்கோங்க. ஆளாளுக்கு காமிச்சிங்க. பார்ட்னர்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு. உணவு பார்த்தீங்கன்னா திருப்தியான ஒரு உணவா வண்டி எடுக்க போறாங்க. ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பயணம். நான் ஒரு உணவை பத்தி பேசிக்கிறேன். நீ சம்மந்தமே பேசக்கூடாது. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சு வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். கிளம்பல. சாப்பிட்டு இப்பதான் வந்து ஏறி இருக்கு. இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் உங்களுக்கு தெரியும். ஊர்ல கூடிய மொத்த பேரும் சொல்ல முடியாது. எடுத்துக்கிட்டு இருக்கும். எடுத்து தெரியுது. ஒரு 60 பேர் கிளம்பி வந்திருக்கோம். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம். 2-3 கோயில் பிளான் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கோயில் சரியா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மேல்மருவத்தூர் கன்ஃபார்ம். அடுத்த 2 கோயில். நீ ஏன்டா அந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்க்க? அதெல்லாம் உனக்கு தேவையா? சரிடா. அங்கே பங்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு முடி வெட்டலைன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்கும் பங்கு. அவங்க பாருங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவன் தான் ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தை பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு. ஸோ கேஸ் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ அடுத்து எங்கே எடுக்க முடியுமோ அங்கே வச்சு எடுக்கிறேன். மேல்மருவத்தூரில் எடுக்க முடிஞ்சா அங்கே வச்சு கண்டிப்பாக ஒரு லாக் எடுத்து உங்களுக்கு போடுறோம். ஸோ முதல் லாக்னு சொல்லலாம். அவுட்டோர் லாக்னு. வாய்ஸ் எப்படி கிளியராக கேட்குதான்னு தெரில. ஏன்னா சவுண்டு இறைச்சல் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கும் சவுண்டும் கேட்கும். ஸோ அதனால் கிளியராக தெரில. பார்க்கலாம். நான் வீடியோ செக் பண்ணுறேன். வீடியோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்க வீடியோ கொஞ்சம் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே. பார்ட்னர்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளை மேல்மருவத்தூர் கோயில் பக்கத்தில் இறக்கி விட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நடந்து போகணும். சரி, எவ்வளோ தூரம் எங்களுக்கு தெரியாது. நானே இந்த கோயிலுக்கு முதல் முறையாக வந்து கொண்டிருக்கிறேன். இங்கேருந்து நடந்து எவ்வளோ தூரம் போக போகிறோன்னு தெரியல. ஸோ சம்திங் அவ்வளோ தூரம் போகணும். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் கேட்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோ செக் பண்ணேன். ஆல்ரெடி எடுத்த வீடியோவே அதுவே ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இது எவ்வளோ தூரம் நடக்க விட போகிறாங்கன்னு தெரில. நடந்து போனது எந்த இடம்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே ஏதோ லாஜின்னு சம்திங் இருக்குது. அங்கே முன்னாடி இறக்கி விட்டு போயிட்டாங்க. உங்கள் கடை பின்னாடி பார்த்தா தெரியும். ஸோ இங்கே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் கொண்டு வந்து இறக்குனாங்க. இங்கே தான் நிப்பாட்டினாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே. வேக தரைக்கிட்ட தான். அதுக்கப்புறம் வண்டி வர பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. அங்கே காலையிலேருந்து நடந்து விட்டாங்க. விட்டாமல் போனால் கோயில் வந்துருக்காங்க. கோயிலில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம்.
இந்த வழியாக போனால் கோயில் கரெக்டாக உள்ளே வந்துடும். பார்த்தாலே தெரியும், கரெக்டாக என்ட்ரன்ஸில் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போனால் உள்ளே போயிடலாம். நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்ட்னர்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு போய் வீடியோ எடுக்கலாம்னு ட்ரை பண்ணோம். பட் என்னென்னா எதுக்கு அவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கான். நம்ம உள்ளே எடுக்கக்கூடாதுட்டாங்க. நாங்கள் வெளியே அவுட்டர்லேருந்து எடுத்துருக்கோம். அந்த பக்கம் ஒரு கோயில் இருந்துச்சு, இந்த பக்கம் ஒரு கோயில், 2 பக்கம் இருக்குது. அங்கே உள்ளே போய்ட்டு குளிச்சுட்டு நீட்டாக வந்தாச்சு. பழு தேய்க்கலையா? இங்கே ஒருத்தர் பழு தேய்க்காமல் வந்திருக்கான். நாங்கள் பழு தேய்ச்சிட்டு அப்படியே நானும் ஒருத்தர் குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலை போய் இன்னும் பார்க்க வேண்டியதான் மிச்சம். எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம்ல, எங்கெங்கே எதை போய் பார்க்கணுன்னுலாம் தெரியாது. அவங்க எங்கள் டீம் வந்து வேறு பக்கம் போயிட்டாங்க, நாங்கள் வேறு பக்கம் தெரியும், தனியாகவே தான் இருக்கோம். அவங்க கூடயே சுற்றவே இல்லை. நிறைய கடைகள் இருக்குது, டீ குடிக்கிறாங்க, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். இந்த பக்கம் போய் பார்ப்போம், ஏதாச்சும் கோவில் இருந்துச்சுன்னா உள்ளே போய் எடுக்க முடிச்சு எடுப்போம். இதை வந்து வெளியே தான் எடுத்து போடணும் அப்படின்னாங்க. சென்னையா இது? நீ தான் சொன்னில இவன் ஒரு ஆளு ஒரு சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரான்னு இது ஒரு இதாக வேற சொல்கிறாங்க. விடிய ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக நம்ம இங்கே 5 மணிக்கு வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6-6:15 ஆயிடுச்சு. 7 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன வரைக்கும் எந்த கோயிலுக்கும் போகல. இனி இந்த கண்டினியூ கோயிலுக்கு போயிடுச்சு வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீடியோ எடுக்கவும் மாட்டோம். கண்டிப்பாக எங்கள் கூட வந்தவங்களாம் குளிச்சிட்டாங்கன்னா நம்மளோட வேலையை முடிச்சு நம்ம போயிடலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட்ருக்கே வந்தாச்சு. இந்த பக்கம் போனால் வெளியே வந்துடுது, வெளியே ஆச்சு தெரியுது. அந்த பக்கம் இன்னொரு ஆச்சு, இந்த பக்கம் வெளியே ஆயிடுச்சு. கோவில் இருக்குது உள்ள. எங்கே கோவில் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதான் திருமதி அம்மா திருமண மண்டபம்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் முன்னாடி. அந்த பக்கம் ஆர்ச் இருக்கு, வெளியே போகிற ஆர்ச்சுன்னு நினைக்கிறேன். அது தெரியுதாங்களா தெரியல. இதாக இருக்கு கோவில். விடாம போனால் கோயில் வந்து. ஸோ நான் அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போயிட்டு எடுக்க முடியாது சத்தியமாக எனக்கே தெரியும். அவங்க உள்ளிட்டு போய் நான் கேட்டேன், எடுக்க முடியுமா, வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லை வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கலாமா, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எதுதான் எடுக்கிறது, எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் வந்துட்டு வெளியே. ஸோ வெளியே தான் இருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டு நாங்களாச்சும் பாட்டு வரோம். உங்களுக்கு கண்டிப்பாக இதை காமிக்க முடியாது. ஏன்னா நிறைய கோயிலெல்லாம் வெளியே காமிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும். ஸோ அதே தான் இங்கே இருக்க போது. நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்க மாட்டேன். ஃபோட்டோ ஏதாச்சும் எடுக்க முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து போடுறேன். அவ்வளோதான், பார்ப்போம். பார்ட்னர்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டுலாம் வந்துட்டோம். ஸோ அர்ச்சனை பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பைபிளில். தெரியுதுக்கா? இல்லை சரி, ஹாய். பிரசாதம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு. போயிட்டு எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ கிளம்ப போகிறோம் எல்லாரும். அவ்வளோதான். அர்ச்சனை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வேறு மாதிரி அர்ச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். முதல் முறை வரல. ஐ மீன் வாங்கி கொடுத்து பண்ணுவாங்க. ஐ மீன் மந்திரம்லாம் ஊதுவாங்கன்னு நினச்சோம். பட் அப்படி பண்ணல. மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு ஓதுவாங்க. சரி, ஏதோ சம்திங் மனசுக்குள்ளே வச்சு பேசிட்டு மனசுக்குள்ளே வச்சு சொல்லிட்டு வர மாதிரி வந்துட்டோம். ஸோ ஃபைனலி முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நான் எல்லாரும் கிளம்ப போகிறாங்க. நாங்களும் கிளம்ப தான் போகிறோம் கூட இருந்து. ஆமாம், ஒரு நாள் வரணும் கண்டிப்பாக. மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வந்தால் உங்களோட மனசே பார்த்தீங்கன்னா லேசாயிடும். மனசு ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். கோயிலுக்கு வரந்தாலே எந்த ஒரு மனசாலும் சரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோடு வாங்க, வந்து கோயிலை பார்த்துட்டு போங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்த கோயில் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் போக முடியலன்னு கூட இருக்கலாம். நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அதில் போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் கோயிலுக்கு போகிறாங்களா இல்லையான்றதை. போனால் சொல்கிறேன், வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அதுவும் வரும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வீடியோவோ ஸ்டாப் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், பார்க்கலாம். பார்ட்னர்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயிலை முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து திண்டிவனம் சைடு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சரியாக தெரியல. பட் கண்டிப்பாக எந்த கோவில்னு நம்ம கேட்டுக்கல. ஏன்னா எந்த கோவில் சொல்லி நம்ம எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாச்சு. நம்ம அடுத்து எந்த கோவில் போகிறோன்றது சரியாக தெரில. நான் பேசுறது கிளியராக கேட்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் பேசுனது எல்லாமே ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் சொல்ல முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு டைம். ஆமாம், இது அப்போதே அவன் சொல்லிட்டான். நானும் சொல்லுவேன், கோயில் நல்லா இருக்கு. சரி, ரைட். கோவில் நல்லா இருக்கு, சாமி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த பிரசாதம் கூட நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் இந்த வேப்பிலை எல்லாம் சாப்பிட கொடுத்தாங்க. ஐ மீன் ஹெல்த் தான் வேப்பிலைங்கிறதுலாம் சாப்பிடுறது. காலையில நீங்க வெறும் வயிற்றுல வந்து இந்த அதுவும் மேல்மருவத்தூர்ல போய் நீங்க வேப்பிலை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டிமேட் தீராத நோயும் தீரும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அது மாதிரிதான் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வரணும். இல்ல, வேப்பிலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொங்கல் கொடுத்தாங்க. அது பிரசாதம் இல்லாம. ஏன்னா வேப்பிலை வந்து கசக்கும் பாத்தீங்களா, வாய் வந்து கசக்கும், வாந்தி வரக்கூடாது. ரெண்டு பிரசாதமும் கொடுத்துருவாங்க. பிரசாதம் கொடுக்குறாங்க. இல்ல, அவங்களே வேப்பிலை வேற மாதிரி கொடுத்தாங்க.
பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல மட்டும் ஆடியோ நான் செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப லோவாக கேட்குது என்னோட வாய்ஸ். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். பெட்டர் தான், நல்லா தான் கொடுக்க பார்க்கேன். ஹே பார்ட்னர்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் கோயிலேருந்து கிளம்பி திண்டிவனம் வந்து திண்டிவனத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ அந்த ஒரு கோயிலை போயிட்டு தான் உங்களுக்கு இன்னொரு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் விளாக் முடிச்சதுலேருந்து கண்டினியூ விளாக்காக பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வாக்கில் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கிளம்புற போது நைட்டு தான் நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா சேருவோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு. வாய்ஸுக்கும் அங்கே பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கான்செப்டை தான் நான் இங்கே சொல்கிறேனே தவிர அதுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே இங்கே சொல்ல முடியல. காரணம் எனக்கே அந்த வாய்ஸ் அங்கேருந்து கேட்கறதுக்கு கிளியரிட்டி இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசனால இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹே பார்ட்னர்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இதுவும் ஃபஸ்ட் டைம் தாங்க இந்த கோயிலுக்குலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்ததே கிடையாது. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சவுண்டு வந்து வாய்ஸு நிறையா கேட்கும். பைக் சவுண்டு, கார் சவுண்டு வந்து அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும். இல்லைன்னா நான் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஐ திங்க் 2 தான் நடக்கும். ஓரளவுக்கு அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ கோயிலுக்கு தான் போய்கிட்டு நடந்து, அம்மா கோயிலுக்கு நடந்து போகும். நமக்கு முன்னாடி எல்லோரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தூங்கி எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கோம். பேச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நல்லா ஒரு தூக்கம். ரொம்ப தூரம் அங்கிட்டிருந்து வந்தோம்மா மேல்மருவத்தூர் வந்து. ஸோ அப்படியே கொஞ்சம் நான் தூங்கிட்டு இப்போ தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் வெளிச்சம் வந்து பின்னாடி வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஆனால் இப்போ ரோடு ஃப்ரெண்ட் அவர்கிட்ட காட்டுங்க, கடலை போட்டுக்கிட்டே கோயிலுக்கு வந்தானா தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா கடலை போட்டுகிட்டே இருக்கான்னு சொல்கிறோம், கேட்கவே மாட்டோம். அது நான் பார்த்தேன்டா, ஐயோ இப்போ தான் நான் பார்க்கேன். சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழுத்துக்கலாம். உங்களை காமிக்கணுமோ? அதுதான் ஐடியா போடுறீங்களோ? எதுக்கு காட்டுங்க பேண்ட், இங்கே காட்டுங்க பேண்ட், முக்கியமானதை காட்டுங்க போல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடையை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ விளையாட்டு கடை அப்படியே எடுத்துட்டாங்க. போகலாம். சவுண்ட் அப்படி தான் இருக்கும். ஸ்ரீரமுக்கு போகலான்னு பார்த்தோம். பட் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் கூட நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் முடிஞ்சால் அங்கேயும் போகலாம், தப்பு இல்லைங்க. 2 பக்கமும் போயிட்டு எடுப்போம். இவங்க 2 பேரும் மறைச்சி இல்லை, விலைக்கு தான் வாங்கலேண்டா அப்படியேம்மா. இல்லை எனக்கு புரியல, 2 பேரும் அது வந்து ரெயின்போ ஆகிட்டீங்களான்னு. எம்டி பிளேஸ் இருக்குது வந்து அங்கிட்ட என்ன இருக்கும், கடல் மாதிரி இருக்கு. பாட்டோம் தெரியல, அது என்ன பொருட்கள்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் முடி காணிக்கை செலுத்தும் இடம், அன்னதானம், அப்புறம் ஓய்வு கூடம், தரிசன வரிசை, குளியலரே கழிவு. மேலே பார்த்தீங்கன்னா கோயில் தெரியுது. உள்ளே போகணுங்க. நம்ம இப்படியா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எது வழியா உள்ளே போகணும் தெரியுமா? நம்ம பாதையை கண்டுபிடிச்சாச்சு. போடா நீ. பாதையை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா வழி போல. இங்கிட்ட தான் நம்ம உள்ள போகணும். உள்ள போயிட்டு பார்ப்போம். கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை மணி கட்டி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இவ வந்து இப்போ ஃப்ரீயாக போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருக்காங்க. அங்கிட்ட போய் பார்ப்போம் ஃப்ரீயா எப்படி அனுப்புறாங்க, என்ன கதை அப்படின்னு. ஃப்ரீயா தான், வேற என்னமோ உனக்கு கேட்கும்ல. எதை எடுக்க? நான் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. முடிக்காணிக்கைக்கு மண்டபம் தான்டா வைப்பாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஃப்ரீ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். எந்த பக்கம் வழின்றது தெரில. பொது தரிசனம் அங்கே அது வழியாக போகணும் நம்ம. இப்போ வழி இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வழி, பொது தரிசனம். உள்ளே போயிட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கேட்டோம் வாட்ச்மேன்ட்ட போயிட்டு, வெளியே வச்சு எடுத்துக்கோங்கப்பா, ஆனால் உள்ளே போயிட்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையா. இதுக்குள்ளே போயிட்டு வர போயிட்டு வருவா. சரி உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போயிட்டு எடுக்க முடியாது. ஸோ முடிச்சு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்ட்னர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே தான் நிற்கிறோம். அர்ச்சனை இதுக்கு வாங்கிட்டு ஸ்பெஷல் டோக்கன் வாங்கியாச்சு. கூகுள் பே கிடையாது தான். பட் இது நாங்கள் போய் ஒரு கடையில் போய் அர்ச்சனை சீட் வாங்கினா அவங்களே பார்த்தீங்கன்னா காசு அமௌண்ட் கையில் தரட்டாங்க. ஸோ அப்படி தான் வாங்கியிருக்கோம். பட் பரவாயில்ல,
கூகுள் பே இருக்கிறதுனால யூஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இப்போ உள்ளே போகிறோம், வீடியோ எடுக்க முடியாது. நான் போயிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். இல்லை பரவாயில்லாம தான். பார்ட்னர்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கையில் கொண்டு போன பிரசாதம் அதெல்லாம் அர்ச்சனை தெங்கடான்னு கேட்பீங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேல்மருவத்தூரில் உங்களுக்கே தெரியும் அர்ச்சனை பண்ணது இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நம்ம எப்படி இன்னொன்று வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு அதை வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்தா யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு அங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டு வாங்க, இருந்துச்சுன்னா கொடுக்க வேண்டிய இல்லைடா. இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துடலாம். நம்மக்கிட்ட கூகுள் பேல தான் இருக்குது, இருக்கிற காசு தான் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனால கண்டிப்பாக செருப்பு எங்கிட்டு கழட்டினா தெரியலையடா. இங்கிட்டு தாமதான் பார்ப்போம். அப்போது வந்தோம்லடா இங்கிட்டு தாமதான். அதே இடத்துக்கு தான் திருப்பி வந்திருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம பார்ட்னர்ஸ் நம்ம உள்ளே போயிட்டு கும்பிட்டு வந்தாச்சு. அர்ச்சனை பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய 2 அண்ணன் வாட்ச்மேன் இருந்தாங்க. அந்த அண்ணன்ட்ட கேட்டோம், ஆனால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. அந்த அண்ணனும் சரிப்பா தம்பி அப்படின்னாங்க. எதுக்குன்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி மேல்மருவத்தூர் கோயில் போயிருந்தோம், அங்கே இந்த மாதிரி பண்ணோம், எங்ககிட்ட இருக்குது ஆல்ரெடி, நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. கடவுளோட தான் நாங்கள் எப்படினாலும் மனசார கொடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னா இங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்து வந்துட்டோம். இது நிறைய பேர் தப்பாக சொல்லலாம், வீட்டுக்கு கொண்டு வர விஷயத்த நீங்கள் எப்படி மற்றவங்க கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே தப்பாக தெரியலங்க. கடவுள் கும்பிட்டுறோம், சாமி, அவ்வளோதான். அர்ச்சனை நம்ம பண்ணுறோம், மனசார பண்ணியாச்சு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகணும், இல்லை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும், யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம். கண்டிப்பாக நாங்கள் போகிறதுக்கு நாளைக்கு ஆகிடும். ஸோ ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இது யூஸ் ஆகாமல் வேஸ்ட்டாக போகிறதோட, டைம் ஆகிறதோட நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா வச்சு அது யூஸ் ஆகுமேனு பண்ணிட்டோம். குறைகள் நிறைகள் இருந்தால் எதனா சொல்லிடுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு மனசை தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். உங்களோட விருப்பம் தான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன், முடிய போகுது. இதுக்கப்புறம் ஊருக்கு போக போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ஊருக்கு போகிறது தான் பேலன்ஸ். ஊருக்கு போயிட்டு இருக்கிறது தான், சாப்பிட்றது பேலன்ஸ் இருக்குது. இங்கேருந்து முடிச்சு அவ்வளோ இந்த ஒரு கோயில் தான் நினைக்கிறேன். இந்த கோயில் முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பி போகிறோம். நான் சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் வாங்கணுமா இவங்களுக்கு ஒவ்வொரு ஆசையாக கிடக்கு. பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு ஃபைனலி முடிக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வரணும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த உள்ள அந்த இடத்துல அடி எடுத்து வைக்கும்போது, அம்மன் முன்பு நம்ம அந்த ஒரு வாசப்படியை முன் வைக்கும்போதே நம்மளுடைய சீரியஸ் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங், ஒரு எக்ஸ்பிரஷன், உண்மையாக சொல்லணும்னா ஒரு பீட்டிங் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். ஏன்னா நீங்களும் நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் உள்ளே வந்தீங்கனால உங்களுக்கே ஃபீலிங் ஒரு மாதிரி வந்துடும். ஏன்னா நான் இதனால் இருக்க இந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்ததில்லை, மேல்மருவத்தூர் கோயிலுக்கும் போனது கிடையாது. முதல் முறையாக 2 கோயிலுக்குமே போனேன். 2மே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கை கொடுத்த ஒரு விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் கோயிலுக்கு போகலாம், தப்பு இல்லை. இங்கே போகிறதுனால உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இதனால எல்லா பிரச்சனையும் தீருன்ற ஒரு விஷயமும் ஐதீகமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா நீங்களும் கோயிலுக்கு போங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம என்னோட கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. என்ன இருந்தால் நீங்களும் வரலாம், நீங்களும் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். பார்ட்னர்ஸ், நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. சப்பாத்தி சாப்பிட போகிறோம். ஸோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் இந்த 2 பயிர்களுக்கு ஆம்லேட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வேணாம். கோவிலுக்கு வந்திருக்கோம், அதுவும் அம்மாவில் பார்த்துருக்கு, அப்புறம் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு இருக்குது. கண்டிப்பாக எந்த ஒரு நான்வெஜ்ஜும் நான் எடுத்துக்க மாட்டேன். அவங்க சாப்பிட்றேன்னு இருக்காங்க, அது அவங்களோட விருப்பம், நமக்கு அது தேவையில்லை. நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஊருக்கு கிளம்ப போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கோயிலுக்கு வந்த ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு. ஆமாம், நாங்கள் போன டைம் செஞ்ச அளவுக்கு சப்பாத்தி இல்லை. நாங்கள் செஞ்ச சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா நல்லா இதாக இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அடுத்த டைம் நம்ம பெஸ்ட்டாக ஏதாச்சும் பண்ணுவோம். சம்திங் எப்பவுமே சாப்பிட்றது தான் பண்ணுவோம். இந்த டைம் ஃபஸ்ட் டைம் வ்ளாக் எடுத்திருக்கு. இந்த வ்ளாகில் குறைகள் நிறைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாம், தப்பு இல்லைங்க. நாங்கள் மிஸ்டேக் நிறையா பண்ணியிருக்கோம், எங்களுக்கே தெரியும். ஏன்னா முதல் முறையாக பண்ணுறோம்ல, சாப்பிட்டுக்கிட்டு உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், நினச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோவோட முடிச்சுக்கலாம் பார்ட்னர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து என்ஜாய் பண்ணி சுற்றி பாருங்கள். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அதான்.